எடுத்து கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனியிட கொடுத்துருவாங்க. நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி. அப்போ இவன் வந்து தசை நடத்த வர்றான். கொண்டா, அவங்க அப்பா என்ன செஞ்சார், அவங்க தாத்தா என்ன செஞ்சார், அவங்க தாத்தா என்ன செஞ்சார், அவங்க இப்போ என்ன செஞ்சான், எல்லாத்தையும் கொண்டாங்க. இந்த ராகுவும் கேதுவும் அழுகாமல் கொடுத்துட்டு உட்காந்துக்குவாங்க. இதுக்கு நல்ல உதாரணம் சொன்ன அப்படின்னா, ராசி மண்டலத்தின் 2வது ராசியில் ராகு உச்சம் ரிஷபத்தில், இங்கே விருச்சகத்தில் வந்து கேது உச்சம், இங்கே விருச்சகத்தில் சனியினுடைய அனுச நட்சத்திரம் உட்காந்து, இந்த ராகுனுடைய நட்சத்திரத்தில் தான் போய் சனி உச்சமாகலாம். சுவாதியினுடைய 20வது, அதாவது வந்து அந்த 20வது டிகிரியில் சுவாதியினுடைய 3ஆம் பாதத்தில் போய் சனி உச்சமாகும். இப்போ இந்த சனி உச்சமாகக்கூடிய இடம் வந்து ராகுனுடைய பாதம், சனி நீச்சமாகக்கூடியது வந்து சுக்கிரனுடைய பாதம். அப்போ இந்த சனி உச்சமாகக்கூடிய இடத்துல வந்து ராகு என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஜாதகருடைய நன்மை தீமைகளுடைய கணக்கு வழக்கு போல அந்த இடத்துல கொடுத்துட்றான். அப்போ துளாராசியில் வந்து சனி உச்சமாகும்போது எந்தெந்த ஜாதகர், அதாவது அந்தந்த ஜாதகருடைய எல்லா ஜாதகருடைய கணக்கு வழக்குகளை போல துளாராசியில் உட்காந்து அவன் எடுப்பான். எடுத்துகிட்டு தான் வந்து 7.5 சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டச்சனி, இதில் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பான். சனி தசை அப்படின்றது வந்து 19 வருடங்கள் நடக்கக்கூடிய ஒரு தசை, மிக நெடிய தசை. சுக்கிர தசைக்கு அடுத்து வரக்கூடிய சுக்கிர தசை 20 வருஷம், சனி தசை 19 வருஷம். அப்போ இந்த 19 வருஷத்தில் அவன் என்னென்ன நல்லது செய்யணுன்றதை பூரா செய்வான். நம்ம இந்த பாட்டில் சொன்ன மாதிரி மிக கடுமையாக அவெல்லாம் சொல்ல மாட்டான், செய்ய மாட்டான். இது மாதிரி வந்து எப்படி போகும் அப்படின்னா, விண்டான வியாதியுடன் வியாதி காணும் அப்படின்னு சொல்கிறது. அதாவது வியாதிக்கு மேலே வியாதி கொடுப்பான், விதமான சரீரம் அதில் மேக ரணம் உண்டாகும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த சரீரம் முழுவதுமே மிக கடுமையான ஒரு வியாதியால் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும், துண்டாகும் சரீரம் அது இரு பிழவாய் போகும். எங்கே ஆக்சிடென்ட் ஆவாங்க, இல்லை மேலேருந்து கீழே விழுந்து சாவாங்க, அல்லது வந்து தீயில வந்து சுட்டு செத்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்குது. விண்டான, அதாவது துண்டாகும் சரீரம் அது இரு பிழவாய் போகும், துன்பம் உள்ள நாளனில் சாவாம். இது என்ன காரணம் அப்படின்னா, சனி வந்து நம்ம தாரால் எடுக்க போகும்போது, தாராவளனில் எடுத்து பார்க்க போகும்போது வதை தாரைக்கு சனி தான் பிரத்யேகமாக இருக்கக்கூடிய கிரகம். விபத்து தாரைக்கு ராகு தான் பிரத்யேகமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம். விபத்து தாரைக்கு ராகு பொறுப்பு, வதை தாரைக்கு சனி பொறுப்பு. அதனால தான் நம்ம பயந்துக்கிறோம். சார் உண்மையிலேயே அவங்க 2 பேருமே வந்து அந்த மாதிரி பயப்படுத்தக்கூடிய ஆட்களே கிடையாது. இவங்க எங்கெங்கே இருக்காங்க, இந்த லக்கணம் என்னென்ன லக்கணம், அந்த லக்கணத்துக்கு வந்து இவங்க எந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. அப்போ அந்த சனி தசை நடத்தும் பொழுது ராகு 6, 8, 12 மறைஞ்சிட்டா மிக கடுமையாக பலன்களை தருவதற்கு வாய்ப்பு கிடையாது. இப்போது இங்கே அதே துலா லக்னம், சனி 4, 5 குடையவனாக வர்றான். சார் ஒரே போர்ட்ஃபோலியோவாக இருந்தால் 5ஆம் இடத்த அதிபதியாக இருந்து